வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவை மீட்கும் எண்ணம் திமுகவுக்கு இல்லை, முதல்வர் ஜெயலலிதா குற்றச்சாட்டு. விமானத்துறை, மருத்துவத்துறையில் 100% அந்நிய முதலீடு, மத்திய அரசு அனுமதி. மது அருந்திவிட்டு பேருந்தில் செல்வதை தடை செய்ய சட்டம் வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். 22, 23ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கச்சத்தீவை மீட்கும் எண்ணம் திமுகவுக்கு இல்லை என்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அப்போது பேசிய முதல்வர் ஜெயலலிதா, தமிழக மீனவர்கள் இன்று படும் துயரங்கள் அனைத்திற்கும் திமுகவே காரணம் என்று தெரிவித்தார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தபோது திமுக ஆட்சி நடைபெற்றதாக குறிப்பிட்ட ஜெயலலிதா, அதனை மீட்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமருக்கு கடிதம் எழுதியும் சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றியும் எந்த பயனும் இல்லை என்பதால் தான் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது மத்திய அரசு அதற்கு எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், சகித்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. கச்சத்தீவை திரும்பப் பெறக் கோரி 1974ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு திமுக தலைவர் கருணாநிதி கடிதம் எழுதியுள்ளதாக பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பதிலளித்து பேசிய அவர், கச்சத்தீவை திரும்பப் பெறக் கோரி 1974இல் திமுக தலைவர் கருணாநிதி கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டார். அதுகுறித்து திமுக ஆட்சியின் போது பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். விமான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு துறைகளில் 100% அந்நிய நேரடி முதலீடு செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் மத்திய அரசு கட்டுமானத்துறை, காப்பீடு, ஓய்வூதியத்துறை, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது விமான போக்குவரத்து துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அரசு அனுமதித்துள்ளது. உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை, விமான நிலையங்கள் விரிவாக்கம், அதன் உள்கட்டமைப்பிற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகத்துறையில் இணையவழி வணிகம், ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் பொருட்களுக்கான சில்லறை வணிகம் மற்றும் உணவுத்துறையிலும் 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பு துறையில் தளவாட தயாரிப்பில் 49% இருந்த அந்நிய நேரடி முதலீடானது தற்பொழுது 100% அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேபிள் இணைப்பு நிறுவனங்கள், டிடிஹெச் மற்றும் மொபைல் டிவி தொழில்நுட்பம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் 100% அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவிற்கு வரும் அந்நிய நேரடி முதலீட்டை முறைப்படுத்தி நாட்டை உற்பத்தி மையமாகவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். The two main objectives is to make India a manufacturing hub with an intention of creating jobs, and that's why the launch of the Make in India as an initiative started, so that the processes are simplified, new thinking comes in. We said very clearly we'll open up new sectors. That's what is happening here. We are enabling through policy, and we are also enabling through clarity in FDI. பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 100% அந்நிய நேரடி முதலீடு செய்ய அனுமதி அளிப்பது நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்லது அல்ல என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, சில நாடுகளில் மட்டுமே பாதுகாப்பு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். और इससे ना कोई फायदा लोगों को होगी ना देश को। और खतरनाक बात यह है कि हमारे डिफेंस सेक्टर में
इस तरीके का एफडीआई का आना ये पहले से कई अरसों से इसके ऊपर चर्चा होती है और बहुत कम मुल्क है जहां पर डिफेंस प्रोडक्शन में आप 100% एफडीआई को अलाउ करते हैं। देश की सुरक्षा की बात है ना, इस सुरक्षा के लिए उसकी हिफाजत करनी है तो एफडीआई को इस तरीके से खुले रूप में आने की इजाजत नहीं देते। வீரதீர செயல்களில் ஈடுபட்டு உயிரிழக்கும் காவலர்கள் குடும்பத்திற்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க பரிந்துரைப்பதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டார். வீரதீர செயல்களில் ஈடுபட்டு உயிரிழக்கும் காவலர் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்த முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே ஹொசூரில் கொள்ளையர்கள் தாக்கியதில் உயிரிழந்த தலைமை காவலர் முனுசாமி குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படுவதாக மேலும் தெரிவித்த ஜெயலலிதா அவரது மகளின் படிப்புச் செலவை அரசே ஏற்கும் என்றும் மேலும் தெரிவித்தார். செயின் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட நபர்களை பிடிக்க முற்படும் போது திரு முனுசாமி என்பவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் துயரமடைந்தேன். அன்னாரது குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக 1 கோடி ரூபாய் வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன். உயிரிழந்த திரு முனுசாமி அவர்களின் மகள் செல்வி ரக்ஷனா அவர்களின் உயர்கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒசூரில் கொள்ளையர்கள் தாக்கியதில் உயிரிழந்த காவலர் முனுசாமியின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதாவிற்கு முனுசாமியின் மனைவி முனிலட்சுமி நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வருக்கு தாங்கள் காலம் முழுக்க கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்த முனிலட்சுமி தினமும் 80 கிலோமீட்டர் பயணம் செய்து தான் ஆசிரியராக பணி செய்து வருவதாகவும் தங்கள் ஊருக்கு அருகிலேயே பணிமாற்றம் செய்து தந்தால் குழந்தைகளை கவனிக்க வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். சார், இந்த நிதி கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு மிக மிக நன்றி. நான் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மாரப்பள்ளி மிடில் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 80 கிலோமீட்டர் ஆகுது போக வர. அதனால் எனக்கு எங்கே வசதியோ அங்கே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான முதல் நாள் விவாதம் இன்று தொடங்கி நடைபெற்றது. இதுகுறித்தும் இன்றைய பேரவை நிகழ்வுகள் பற்றியும் விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் முதல் நாளாக இன்று நடைபெற்றது. காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கியதும் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினரான செம்மலை எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடித்து அதிமுக மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் திமுக தலைவர் கருணாநிதி முரண்பாட்டின் மொத்த உருவமாக திகழ்வதாக தெரிவித்தார். ஹிந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருதம் ஆகியவற்றை எதிர்க்கக்கூடிய திமுக தலைவரான கருணாநிதி தனது கொள்ளு பேரன் மற்றும் பேர குழந்தைகளுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருப்பதாக தெரிவித்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே ஹேமாவதி அணையை திமுக தலைவர் கருணாநிதி கட்டியதற்கு அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்தே கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே தற்போது மேகதாது அணையை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மற்றொரு கேள்விக்கு பதிலளித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய தமிழக அரசு பல்வேறு முயற்சி மேற்கொண்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய நுழைவுத் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்து பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி தொடர்ந்து வலியுறுத்தின் பேரில் இந்த ஆண்டு அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ மாணவர்களுடைய கிராமப்புற மாணவர்களுடைய நலனை கருத்திலே கொண்டு அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு மாலை 3 மணிக்கு முடிந்தது. மீண்டும் நாளை ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதம் 2வது நாளாக நாளை நடைபெற உள்ளது. நாளை காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கும். வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவையில் அவைத்தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இல்லாத நேரங்களில் செயல்படும் மாற்றுத் தலைவர்கள் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. எஸ் செம்மலை, வி ராஜன், செல்லப்பா, தங்க தமிழ்ச்செல்வன், ஓகே சின்னராஜ், PM நரசிம்மன், பி வெற்றிவேல் உள்பட 6 பேர் கொண்ட பட்டியலை பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இல்லாத நேரங்களில் அவர்கள் மாற்றுத் தலைவர்களாக செயல்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வில் முதல் நாளான இன்று சிறப்பு பிரிவினர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 6 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 2 ESI மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டிற்கு 2853 இடங்கள் உள்ளன.
பல் மருத்துவக் கல்லூரிகளில் 970 இடங்கள் உள்ளன. இதில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளில் சேர 25,468 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதையடுத்து மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இன்று தொடங்கியது. இன்றைய முதற்கட்ட கலந்தாய்வில் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இந்த ஆண்டு MBBS BDS முதல் கட்ட கலந்தாய்வு முதல் நாள் இன்று தற்போது முடிவடைந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் 92 பேரை அழைத்திருந்தோம். இதில் 60 பேர் MBBS இடங்களை எடுத்துள்ளனர். முன்னாள் இராணுவத்தினருடைய பிள்ளைகள் 60 பேர் அழைத்திருந்தோம். 5 MBBS இடங்களும் 1 BDS இடமும் அவர்களுக்காக இருந்தன. இந்த 6 இடங்களும் அவர்கள் எடுத்தனர். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்காக 7 பேர் அழைத்திருந்தோம். 3 MBBS இடங்களுக்கு 3ஐயும் எடுத்துவிட்டனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான நடப்பாண்டில் 1,34,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண்ணை இன்று ஒதுக்கீடு செய்தது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. பொறியியல் படிப்பிற்கான ரேண்டம் எண்கள் இன்று வெளியிடப்பட்டது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக இதுவரை 1,35,274 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதற்கான ரேண்டம் எண்கள் இன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் வெளியிட்டார். கணிதம், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணினி அறிவியல், அது மட்டுமல்லாமல் பிறந்த தேதி ஒன்றாக இருக்கும்போது கலந்தாய்வில் இந்த ரேண்டம் எண்களை கொண்டே முன்னுரிமை வழங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டுடே இன்னைக்கே அது நடக்குது. அண்ட் we expected to go on for probably 30 days depending on the number of applications. இதனை அடுத்து தரவரிசை பட்டியல், பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் 22ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி விளையாட்டு பிரிவினருக்கான தரவரிசை பட்டியலும், 24ஆம் தேதி விளையாட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு, 25ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு, 27ஆம் தேதி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது என்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் புவனேஸ்வரி. மது அருந்தியவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்ய அனுமதி இல்லை என சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இந்திய ஜனநாயக கட்சி தனது தேர்தல் பரப்புரைகளில் மதுவில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து இன்று வரை தொடர் போராட்டங்களின் மூலம் அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல் தற்போது மதுக்கடைகளின் விற்பனை நேரத்தில் 2 மணி நேரத்தை குறைத்ததுடன் முதற்கட்டமாக 500 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதை இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மது உற்பத்தி ஆலைகளிலிருந்தும் மது கொள்முதல் அளவை குறைப்பதுடன் மதுக்கடைகளின் வேலை நேரத்தையும் பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை என்று குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர், பேருந்துகள், திரையரங்குகள் மற்றும் பொது இடங்களில் புகைப்பிடிக்க அனுமதி இல்லை எனும் சட்ட விதிகள் நடைமுறையில் உள்ளது போல் மது அருந்திவிட்டு பேருந்துகளில் பயணிக்கக்கூடாது எனவும், மீறினால் ஓட்டுநரும் நடத்துனரும் மது அருந்தியவரை பேருந்திலிருந்து இறக்கிவிடலாம் எனும் உத்தரவை அரசு பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கான சட்டத்தை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இயற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன், இதனால் ஏறக்குறைய 20% அளவிற்கு மது அருந்துவோரின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது என்றும், பொது இடங்களிலும் பேருந்துகளிலும் மதுவுக்கு எதிரான வாசகங்களை எழுதி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், 25 வயதிற்கு குறைவானவர்களுக்கு மது விற்பனை இல்லை என அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். 500 மதுக்கடைகளை மூடிய அரசின் நடவடிக்கை பெண்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், வருங்காலத்திலும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கினால் ஆளும் அதிமுக அரசிற்கு ஆதரவு பெருகி நிரந்தரமாக மக்களின் இதயத்தில் நிலைத்து நிற்கும் வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மதுக்கடைகளின் நேரத்தையும் எண்ணிக்கையையும் படிப்படியாக குறைப்பதுடன் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த இப்போதிருந்தே பணிகளை தொடங்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்.
வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ். பாலச்சந்திரன், கர்நாடகம் மற்றும் கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததாக மேலும் குறிப்பிட்ட அவர், அதிகளவாக குடியாத்தத்தில் 8 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவானதாக மேலும் தெரிவித்தார். அடுத்த 48 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்று மண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர், 22 மற்றும் 23ஆம் தேதி தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மத்திய வங்கக்கடலின் காற்று மண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக வரும் 22 மற்றும் 23 தேதிகளில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் காணாமல் போன வழக்கு, தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வேளாண் இளநிலை படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி இணையதளம் மூலம் வெளியிட்டார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 2016-2017 கல்வியாண்டில் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் 13 பட்டப்படிப்புகளில் மொத்தம் 2600 இடங்கள் உள்ளன. இந்நிலையில் இவர்களுக்கான தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ராமசாமி இணையதளம் மூலம் இன்று வெளியிட்டார். இதில் நாமக்கல்லை சேர்ந்த தினேஷ்வர் 199.75 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். திருச்சியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி 2ஆம் இடத்தையும், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார் 3வது இடத்தையும் பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய துணைவேந்தர் ராமசாமி, முதற்கட்ட கலந்தாய்வு வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவித்தார். தரவரிசை பட்டியல் என்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. எப்போதும் போன்று வலைத்தளத்தில் அவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு 2600 மாணாக்கர்களுக்கு அனுமதி அளிக்க இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நடைபெறும். வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு 13ஆம் தேதி நடைபெறும். சென்னையில் குழந்தைகள் காணாமல் போன வழக்கில் 7 ஆண்டுகளுக்குள் குழந்தைகளை கண்டுபிடிக்காவிட்டால் அவர்களின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் என்ற தன்னார்வ அமைப்பின் நிறுவனர் MP நிர்மல் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் சென்னையில் சாலையோரத்தில் பெற்றோருடன் உறங்கிய 8 மாத குழந்தை ரோகேஷ், 9 மாத குழந்தை சரண்யா ஆகியோர் அண்மையில் கடத்தப்பட்டனர் என்றும், காணாமல் போன குழந்தைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காணாமல் போன குழந்தைகள் பற்றிய வழக்குகளை விசாரிக்க தனிப்பிரிவை தொடங்க வேண்டும் என்றும், குழந்தைகள் கடத்தலை தடுக்க அரசின் செயல் திட்டம் என்ன என்பது பற்றி 1 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளின் கைரேகை, கருவிழி மற்றும் தாயின் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. காணாமல் போன குழந்தைகளை 7 ஆண்டுகளுக்குள் கண்டுபிடிக்காவிட்டால் அவர்களின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை 1 ஆண்டிற்குள் கண்டுபிடிக்காவிட்டால் அரசு அவர்களின் பெற்றோருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. போலீஸுக்கு நிறைய வேலை இருக்குது, 24 நாள் வேலை செய்கிறாங்க. இந்த குழந்தைகள் காணாமல் போனால் அது அடிஷ்னல் ஒர்க்கு, அவங்களால சின்சியராக பார்க்க முடியாது, சீரியஸாக பார்க்க முடியாது. அதுக்காக தனியாக இதுக்குன்ற ஒரு பிரிவு உருவாக்கி அந்த பிரிவுக்கு அதிகாரிகள் நியமித்து இதை செய்யணுன்றதை ஆணித்தரமாக நீதி அரசு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரீட் லிஃப்டிங் சில்ட்ரனுக்காக தனி விங்கு அமைச்சு இதுக்காக ஸ்பெஷலாக அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் 7 இயர்ஸ்க்கு மேலே கண்டுபிடிக்க முடியலன்னா 3 லட்சம் கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு மேலே இந்த மிஸ்ஸிங் சில்ட்ரன் கண்டுபிடிக்க முடியலன்னா 1 லட்சம் பே பண்ணணும்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காங்க.
நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரை அடுத்த வானகிரியில் கடலில் மூழ்கிய பள்ளி மாணவனை மீட்க கோரி மாணவனின் உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வானகிரி தெற்கு தெருவைச் சேர்ந்த விஜயபாலன் என்பவரின் 10 வயது மகன் சந்தோஷ் நேற்று இரவு கடற்கரை ஓரம் தடுப்புச் சுவரில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி கடலுக்குள் விழுந்து விட்டான். தகவல் அறிந்த மீனவர்கள் மாணவனை தேடியும் கிடைக்கவில்லை. மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவித்ததும் நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் மாணவனை மீட்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலோர வந்து விளையாட அந்த பையன் 2 நாளாச்சு, இன்னும் இது வரைக்கும் காணோம். ஊருக்கார நாங்கள் தான் தேடிட்டு கிடக்குறோம். இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் எந்த அரசு அதிகாரியும் வந்து என்னன்னு பார்க்கல, என்னன்னு கேட்கல. எங்களுக்கு இந்த தயவு செய்து வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும், தேடி கையில் கொடுக்கணும் பிள்ளைய. கடற்கரை விளையாட வந்த பையன் தண்ணிக்குள்ள தவறி போயிட்டான். இது வரைக்கும் வந்து அரசு பாடியும் கிடைக்கல. அரசுக்கு தகவல் சொன்னோம், அவங்க வந்து எதுன்னு கேட்கவே இல்லை. கோயம்புத்தூர் மரப்பாலத்தில் தண்டவாளத்தை கடந்தபோது ரயில் மோதியதில் பெண் யானை பலியானது. எனினும் இந்த விபத்தில் 6 யானைகள் உயிர் தப்பின. நேற்று நள்ளிரவு மரப்பாலம் கோதுமைக்குடோன் அருகே 7 காட்டு யானைகள் தண்டவாளத்தை கடக்க முயன்றன. அப்போது பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கொச்சின் அதிவேக ரயில் யானைகள் மீது மோதின. இந்த விபத்தில் பெண் யானை அந்த இடத்திலேயே பரிதாபமாக பலியானது. 2 குட்டி யானை உள்ளிட்ட 6 யானைகள் உயிர் தப்பின. இறந்த யானையை வனத்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். தண்ணீர் தேவைக்காக காட்டில் இருந்து வெளியே வரும் யானைகள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டிருப்பதால் பாதை மாறிவிடுவதாக தெரிவித்த மாவட்ட வனத்துறையினர் இந்த விபத்து பற்றி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இது வந்து இப்போ ரெகுலராக இந்த பக்கம் வரதில்லை. ஆனால் இந்த மாதிரி அந்த கிராப்பில் பிடித்தமான உணவு வகைகள் வந்துட்டு இப்போ மக்கள் வந்து கரும்பு, வாழை, தென்னை இந்த மாதிரி, அதனால் அதில் வந்துட்டு அவைகள் வந்துட்டு மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகைகளை தேடி தான் அவை வருகின்றன. அதற்காக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி தேடி வரும்பொழுது அவை சில சமயங்களில் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகி இறந்து விடுகின்றன. திருவண்ணாமலையில் இன்று மாலை திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலையில் இன்று காலை முதல் காய்ந்த கடும் வெயிலால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் மாலையில் திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகள் வெறிச்சோடின. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு வாரம் முழுக்க வெயில் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு மழை வந்ததால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே ரொம்ப நீடிச்சா நல்லா இருக்கும். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2வது T20 போட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். உலக அகதிகள் நாளையொட்டி தங்களுக்கு நியாயம் வழங்க கோரி 300க்கும் மேற்பட்ட அகதிகள் ஹாங்காங்கில் அகதிகள் மறுவாழ்வு தலைமையகத்தை நோக்கி பேரணி நடத்தினர். உலக அகதிகள் நாளையொட்டி உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அகதிகள் இன்று தங்கள் உரிமையை வலியுறுத்தி போராட்டம் மற்றும் பேரணி நடத்தினர். சிறிய அகதிகள் ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் புகுவதைப் போல வங்கதேசம், பாகிஸ்தான், வியட்நாம் போன்ற நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த அகதிகள் சீனாவின் ஹாங்காங்கில் தஞ்சம் அடைந்துள்ளனர். ஹாங்காங்கில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என திரளானோர் பங்கேற்ற பேரணியில் அகதிகளுக்கு நியாயம் வேண்டும் போன்ற வாசகங்கள் பதிக்கப்பட்ட வாசகங்களை அணிந்து அகதிகள் முழக்கம் எழுப்பினர். ஹாங்காங் நிர்வாகம் அகதிகளை குறித்து தவறான கருத்துக்களை உருவாக்குவதாகவும் அகதிகளுக்கு வழங்கப்படும் நியாயம் ஜனநாயகத்திற்கு வழங்கப்படும் நியாயம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஜிம்பாப்வேவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. இந்த தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. முதல் போட்டியில் ஜிம்பாப்வே 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று மாலை நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 100 ரன்கள் இலக்குடன் ஆடத் தொடங்கிய இந்திய அணியில் முதலில் களமிறங்கிய மன்தீப் 52 ரன்களும் ராகுல் 47 ரன்களும் எடுத்தனர். 13.1 ஓவரில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 103 ரன்களை எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. And they're not running, which means he'll get his 50. A lovely way to win the innings, him getting his 50, that puts him on. Yep, and it brings up the 100 partnership, and it's only the second time that it's happened. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவை மீட்கும் எண்ணம் திமுகவுக்கு இல்லை, முதல்வர் ஜெயலலிதா குற்றச்சாட்டு. விமானத்துறை, மருத்துவத்துறையில் 100% அந்நிய முதலீடு, மத்திய அரசு அனுமதி. மது அருந்திவிட்டு பேருந்தில் செல்வதை தடை செய்ய சட்டம் வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். 22, 23ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.